இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக டிக்வா புயலுடைய தாக்கமானது செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் ஏற்பட்ட இழப்புகள் என்பது ஏராளமாக இருக்கிறது. பல நாடுகள் உதவி செய்ய முன் வந்திருக்கின்றன. பல நாடுகள் தொடர்ச்சியாக நாட்டில் தங்கியிருந்து வேலை செய்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்திய இராணுவம் தொடர்ச்சியாக நாட்டில் நின்று வீதிகள் புனரமைப்பு, பாலம் புனரமைப்பு போன்ற பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதையும் தாண்டி காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளை தேடி கிட்டத்தட்ட 500 பெற்றோர்கள் உறவினர்கள் பதில்களோ நீதியோ பெறாமல் இறந்திருக்கிறார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. இந்த எண்ணிக்கை சமீபத்திய டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு நெருக்கமானது. ஆயினும் எங்கள் இறப்புகளுக்கு இந்த நாடும் துக்கப்படவோ அக்கறைப்படவோ இல்லை. இதனை சர்வதேச சமூகம் ஏன் கருத்தில் எடுக்க தவறிவிட்டது என்ற ஒரு விடயத்தை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவினர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஜெனீவா மனித உரிமை பேரவையிடம் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் எமக்கான தேவை குறித்த வெளிப்படுத்துதல் எனும் தலைப்புல அறிக்கை ஒன்றையும் தாங்கள் வெளியிட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சர்வதேச மனித உரிமைகள் தினம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் பெற்றோர்களும் அன்புக்குரியவர்களுக்குமான தங்கள் குடும்ப உறுப்பினர்களை தேடி 16 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறார்கள். இந்த போராட்டம் பதில்களோ அல்லாட்டி நீதியோ இல்லாமல் தொடருது. தங்களுடைய அன்புக்குரியவர்களின் நிலை என்னவென்று தெரியாமல் வாழ்க்கையை தாங்க முடியாத அளவு ஒரு துயரமான நிலையில் அவர்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கொடூரமான இனப்படுகொலை என்று முள்ளிவாய்க்காலில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் மேற்கொள்ளப்பட்டது. சரணடைந்தவர்கள் விசாரணைகளுக்கு பிறகு விடுவிக்கப்படுவார்கள் என்று பொய்யான வாக்குறுதி அளித்து அதை நம்பி தாமாகவே சரணடைந்த 29 குழந்தைகள் உட்பட குடும்பமாக சரணடைந்தவர்களும் உறவுகளால் கையளிக்கப்பட்டவர்களும் இலங்கை அரசாங்கத்தால் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் அந்த நாள் முதல் தங்கள் வலி மற்றும் போராட்டம் நின்றபாடு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிக்காக போராடும் எம்மை பொறுத்தவரை இந்த ஆண்டின் மனித உரிமைகள் தினத்தின் கருப்பொருளாக இந்த குற்றங்களுக்கான பொறுப்பேற்க இருக்குது. அதிகாரத்துக்கு வரும் ஒவ்வொரு அரசாங்கமும் உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் நீதியை வழங்கும் என்று கூறி சர்வதேச சமூகத்துக்கு முன் தனி ஒரு மீட்பராக முன்வைக்கிறது. ஆயினும் ஒவ்வொரு முறையும் காணாமலாக்கப்பட்டவர்களின் கோப்பை மூடுவதற்கு முன்னேற்றம் என்ற மாயையை உருவாக்குவதற்கு செயல்திறனற்ற பொறிமுறைகள் அல்லது குறுக்கு வழிகளை அறிமுகப்படுத்துகின்றனர். சர்வதேச ஆதரவுடன் தாங்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் பேரப்பிள்ளைகள் கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை தேடும் கிட்டத்தட்ட 500 பெற்றோர்கள் உறவினர்களுக்கு பதிலாகவோ நீதியோ பெறாமல் இறந்திருக்கிறார்கள் என்ற விடயம் தான் சொல்லப்படுகிறது. டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு நெருக்கமானது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். உண்மையில் டித்வா சூறாவளியினுடைய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்குது. மன்னார், ஜாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் தாழ்நில பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என ஜாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதியில் நிலவும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வருகின்ற மழை எதிர்வருகின்ற 12ஆம் தேதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் கடந்த 18 மணித்தியாலங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகிறது. தொடர்ந்தும் கனமழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குளங்கள் பலவும் வான் பாய்கின்றன. ஆறுகள் அவற்றின் கொள்ளளவை எட்டி இருக்குது. ஆகவே மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக குளங்களின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு தொடர்ந்தும் சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகவே யாழ்ப்பாண மாவட்டத்தின் நகரை அண்மித்த தாழ்நில பகுதி மக்கள் மற்றும் ஏனைய தாழ்நில பகுதிகளில் இருக்கின்ற மக்களும் அவதானமாக இருக்க வேண்டும். வெள்ள நிலைமைகளை அவதானித்துக் கொண்டு முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வது சிறந்தது. மன்னார் மாவட்டத்துக்கு நீர் கொண்டு வரும் பாலியாறு, பரங்கியாறு போன்றவற்றின் நீரேந்த பிரதேச
பிரதேசங்களில் மழை கிடைத்து வருது. எனவே அந்த பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாக இருப்பது அவசியம். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் கனமழை பெறும் வாய்ப்புள்ளதோடு நாளைய தினமும் மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மத்திய, தென், ஊவா, சபரகமுவ மாகாணங்களிலும் மழை பொழிந்து அதாவது தொடர்ந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த பகுதிகளில் மக்கள் வெள்ளம் மற்றும் மண் சரிவு தொடர்பாக அவதானமாக இருப்பது மிக முக்கியமான விடயம் என்ற விடயம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நிலையில வவுனியா வடக்கு பகுதியில் தற்போது மிக அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்குது. பலத்த மழை பெய்கின்ற நிலை காணப்படுகிறது. குறிவிச்சை ஆற்று பகுதியில் உள்ள வெள்ளம் உருவாகுகின்ற அபாயம் இருக்குது. எனவே பண்டாரவன்னி பகுதியில் வசிக்கிற மக்கள் நிலைமையை கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளம் அபாய மட்டத்துக்கு உயர்ந்ததால் தயவு செய்து உடனடியாக கருவேலங்கண்டு பாடசாலைக்கு பாதுகாப்பாக இடம்பெயருங்கள் என மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு நேற்று நாளில் சொல்லி இருந்தது. தண்ணி முறிப்பு குளத்தில நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதனால் தற்போதைய மழை நிலையை கருத்தில் கொண்டு வான்கதவுகள் திறக்க வேண்டிய நிலை உருவாகி இருக்குது. தண்ணிமுறிப்பு குளத்தின் கீழ்ப்பகுதியில் வயல்களில் உள்ள அனைத்து விவசாயிகளும் உடனடியாக பாதுகாப்பு இடங்களுக்கு நகர்ந்து செல்லுமாறு அங்கு தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக மழையினுடைய தாக்கமானது செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிற இந்த பின்னணியில் அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி அரசியல் நலன்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் தான் கொழும்பு நகரம் வெள்ளத்தில் மூழ்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ற விடயத்தை பிரதமர் ஹருணி அமரசூரிய சொல்லியிருக்கிறார். கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டுக்கு பொதுவான திட்டத்தை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சரியான திட்டமிடல் இல்லாததான் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களின் அடிப்படையில் குறிப்பாக தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளால் கொழும்பு மாவட்ட மக்கள் இத்தகைய ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொண்டார்கள். ஆகையினால் ஜனாதிபதி முன்வைத்தபடி இனிமேல் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் மற்றும் ஆபத்தான பகுதிகளில் இதுபோன்ற சூழ்நிலைகளுக்கு அனுமதி வழங்கப்படாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். கொழும்பு மாவட்டத்தில் அபிவிருத்தி என்ற பெயரில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் மற்றும் குடியிருப்புகள் கட்டுவதை எந்த மதிப்பீடும் இல்லாமல் அனுமதிக்க முடியாது. எனவே கொழும்பு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் கொழும்பு மக்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வெள்ளம் மாறும் சூழ்நிலையை தாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் பேசியிருப்பதாகவும் அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டுக்கான பொதுவான திட்டத்தை முன்வைத்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்ற முன்மொழிவும் இங்கு பிரதமரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக நாம் அறிவுறுத்துகின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த வெள்ளம் ஏற்படுவதற்கு காரணம் அரசாங்கம் சொல்வது போல ஒருவேளை இந்த சட்டபூர்வமாக கட்டிடங்களை கட்டாமல் அத்துமீறி கட்டுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. இந்த இடத்துல கட்டக்கூடாது சொன்னாலும் அவர்கள் அதை கேட்காத அதே இடத்துல கட்டுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இது இங்க மட்டும் கொழும்புல மாத்திரமல்ல நாட்டின் பல பகுதிகளிலும் இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. சரி, இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக மழை பொழிகின்ற பொழுது பருவ காலத்தில் பெய்கின்ற மழைகளுக்கு தொடர்ச்சியாக வெள்ளம் தங்குகின்ற நிலை வருகின்ற பொழுது சாதாரணமான ஒரு வெள்ளங்கள் தேங்கி நிற்கும் ஒரு குறைவான ஒரு பேரழிவை இல்லாட்டி குறைவான ஒரு வெள்ளத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே தித்வா சூறாவளிக்கு பின்னர் மழை பொழியுமாக இருந்தால் பருவகால நிலை சார்ந்த மழை பொழியுமாக இருந்தால் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்படும். காரணம் தித்வா புயலினால் ஏற்பட்ட மழை அங்கு தேங்கி நிற்கின்றபடினால மழை கொள்ளளவுகள் மட்டம் தட்டி இருக்கின்ற காரணத்தினால சாதாரணமாக பொழிகின்ற மழை கூட வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பாடு காணப்படுகிறது. மிக அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கின்றார். தற்பொழுது மண் சரிவு தொடர்பிலான அதாவது மலையக பகுதிகளை நோக்கி பார்ப்போமானால் இந்தந்த இடத்துல மண் சரிவுகள் வரக்கூடிய இடம் இருக்கு, மண் சரிவுக்கான பகுதிகளாக அபாயங்களாக இந்த இடத்துல வரும் என்கின்ற ஒரு வரைபாடம் என்பது அங்கே இல்லை. மலையக பகுதியில் அதிக அளவிலான இடப்பகுதி இதுதான் சரிவு நிலத்தை கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பிலான வரைபடங்கள் அங்கு இல்லை. ஆகவே வரைபடங்கள் வைப்பதற்கான அந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அதையும் தாண்டி மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களுடைய வீடு அந்த இடத்துல கட்டுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல அவர்கள் வாழ்க்கையை நடாத்துவதற்கு இல்லாட்டி அந்த வீட்டை கட்டுவதற்கான ஏதுவான சூழ்நிலை இருக்கா, நிலத்தரம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அது சார்ந்த நகர்வுகளை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த புயல்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருப்பதை அவர்கள் இனங்கண்டிருக்கிறார்கள். இனி இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படாதவாறு இருப்பதற்கு தாங்கள் வழி சமைப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் மனிதாபிமானம் படைத்த மனிதர்கள் இந்த நாட்டில் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருந்து கொண்டு பல நாடுகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் மனிதாபிமானத்தோடு செயல்படுகின்ற ஒன்றிணைய வேண்டிய தேவையும் கட்டாயம்
கட்டாயமாக இருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.